குட் மார்னிங் கைஸ். இன்றைக்கி காலையில் 5:30க்கு எழுந்திரிச்சாச்சு. லைட்டை போட்டு கதவை திறந்து பார்த்தா கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. இந்த கிளைமேட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கினா நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம வேலைக்கு கிளம்பி ஆகணும். ஸோ வாசல் தெளித்து சங்கு கோலம் தான் இன்றைக்கி போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம டெய்லி ரொட்டீனாக பண்ணுற ஒரு வேலை இருக்குது. எப்போவுமே நான் காகத்துக்கு சாப்பாடு வச்சதுக்கப்புறமா தான் எந்த வேலையாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ முதல்ல போய் நேற்று வாங்கின கொஞ்சம் மிச்சர் இருந்துச்சு. மிச்சரை எடுத்து கொஞ்சம் காகத்துக்கு சாப்பிட போட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டு நாய் டாமிக்கும் 2 பிஸ்கட் போட்டுருவேன். காகத்துக்கு போட்ட உடனே இவன் நிற்பான், எனக்கே இன்னும் கொடுக்கல அப்படின்ட்டு. அதனால் அவனுக்கும் 2 பிஸ்கட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா சாமி ரூமுக்கு விளக்கேற்றிட்டு தான் அடுத்து குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணேங்க. என்ன சமைக்கலாம் மத்தியானத்துக்குன்னு யோசிச்சப்போ நம்மளோட தோட்டத்துலேயே நிறைய கீரை முளைச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கீரையை எடுத்து இன்றைக்கி மத்தியானத்துக்கு கீரை கடையிலான்னு முடிவு பண்ணி நான் போய் பறிச்சுட்டு வந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணி குக்கிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை, தேங்காய் சட்னி, அப்புறம் கொஞ்சமாக நம்ம மத்தியானத்துக்கு பண்ண கீரை கடைசியில் கொஞ்சமாக எடுத்துட்டோம். அப்புறம் கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸ். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணிட்டேங்க. இனி சாமி ரூமில் இருக்கிற விளக்கு எல்லாத்தையும் அணைச்சிட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். போகிற வழியில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எல்லா நாளும் இல்லைன்னா கூட வாரத்தில் 1-2 நாள் கூட அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கோவிலில் போய் நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பியாச்சு கைஸ்.